ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்காததை கண்டித்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தினர் கூறியுள்ளனர். இது தொடர்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தையும் அவர்கள் நடத்தினர். இதுபற்றி அந்த அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷுடன் நமது செய்தியாளர் சார்லஸ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இப்போ நீங்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிங்களா? மாவட்ட தேர்தல் அதிகாரி பழனிசாமியை என்ன உங்களுக்கு கொடுத்தாரு? இப்போ நீங்கள் உள்ளே போய் எதுவும் தகவல் எதுவும் சொல்லியிருக்காங்களா? இல்லை, இப்போ மாவட்ட ஆட்சியர் ஊரில் எல்லாம் அவர் மெட்ராஸில் மெட்ராஸில் கூட்டம் நடக்குது, அதுக்கு போயிருக்கிறாரு. இங்கே நான் எலெக்ஷன் தாசில்தாரை சந்தித்து அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனு மேனுவலாக வாங்க முடியாது, நீங்கள் ட்ராப் பாக்ஸில் தான் போட முடியும். ஏன்னா இப்போ இது தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்ததுனால அதை நாங்கள் யாரும் கையில் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வாக்காளர் அட்டையை ஒப்படைச்சிருக்கீங்களா? இல்லை, வாக்காளர் அட்டையை இவர் வாங்குறதுக்கு இவருக்கு பர்மிஷன் கிடையாது. வாக்காளர் அட்டையை கொடுக்குறது அப்படிங்கிறது தேர்தல் விதிமுறைக்கு மேற்பட்டது. நீங்கள் மாவட்ட ஆட்சியர் தான் சந்திக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் எங்களோட கோரிக்கை மனுவை மட்டும் ட்ராப் பாக்ஸில் போட்டு வந்திருக்கிறோம். முக்கியமாக இப்போ தற்பொழுது விலங்குகள் நல வாரியத்துக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இப்போ விலங்குகள் நல வாரியத்துக்கு நோட்டீஸ் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஷோகேஸ் நோட்டீஸ்ன்றது எப்போ கொடுக்கணும்? அது மத்திய அரசு கொடுத்துருக்கணும். அப்படின்னா முதல்ல வழக்கு தொடர்ந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அடுத்த 2 நாளில் ஒரு 11 பெட்டிஷன் ரிட் பெட்டிஷன் இதில் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க விலங்குகள் நல வாரியம். அப்பயும் இவங்க நோட்டீஸ் கொடுக்கல. அப்போ நோட்டீஸ் கொடுத்து இந்த நோட்டீஸ் செல்லாது, நீங்கள் எதாக இருந்தாலும் மினிஸ்ட்ரியில் பர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்துருக்குங்களா? இப்போ எதுக்கு இப்போ சொல்கிறது அவங்க எலெக்ஷனுக்கு கண் துடைப்பு மாதிரி இருக்குது. ஏன் ஒவ்வொரு முறையும் இது தாமதமாகவே இதில் முடிவு எடுக்கிறாங்களா? இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த கலாச்சார நிகழ்வு அப்படிங்கிறது எப்படின்னா இது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயமும் போயிருச்சு. அரசியல்வாதியின் கையில் போய் மாட்டிக்கிச்சு. அதனால் இதை மீட்டெடுக்க எங்களால் முடியல. இதுதான் உண்மை. அவங்க இழுத்து எழுவைக்கு நாங்கள் போகிறோம். ஏன்னா இப்போ மத்திய அரசு கையில் தான் இது இருக்குது ஃபுல்லாகவே. மத்திய அரசு மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்குற ஒரு சாதாரண ஒரு அட்வைசரி பாடி. அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பண்ணி தரேன் அந்த பண்ணி தரேன்ட்டு. அதான் ரிட் பெட்டிஷன் போட்டு 2 மாதம் டைம் கொடுத்தாங்க பதில் கொடுக்க சொல்லி மத்திய அரசு கிட்ட. ஆனால் மத்திய அரசு திரும்ப பதில் கொடுக்காம என்ன கேட்குறாங்க, அதுக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே கால அவகாசம் முடிஞ்சு. இதை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்கிறாரு, ஜூலை 2016 ஒத்தி வச்சிருக்காரு. ஜூலை 2016 எதுவுமே நடக்காது. எல்லா திருவிழாவும் முடிஞ்சு, எல்லா ஜல்லிக்கட்டும் முடிஞ்சு. எதுக்கு இந்த மாதிரி செய்யறாங்க? ஸோ மத்திய அரசு இதை நம்மளை வச்சு நல்லா ப்ளே பண்றாங்க. அவ்வளவுதான். எங்களை பொறுத்த முக்கியமாக இப்போ தமிழகத்தில் இப்போ இன்னும் சிறிது நாட்களில் இந்த தேர்தல் பரப்புரை என்பது துவங்க இருக்கு. முக்கிய தலைவர்கள் பரப்புரையில் ஈடுபட போறாங்க. அவர்களை சந்திக்க நீங்கள் எதுவும் திட்டம் வச்சிருக்கீங்களா? மனு நேரடியாக கொடுத்து இந்த தேர்தல் அறிக்கையில் தங்களுடைய இந்த ஜல்லிக்கட்டை நடத்தணும் நீங்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கீங்க. அந்த கோரிக்கை தேர்தல் அறிக்கை வெளியிடக்கூடிய கட்சிக்கு ஆதரவு தேர்தலில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிப்போம்னு சொல்றீங்க. எதுவும் திட்டம் இருக்கா? கண்டிப்பாக நாங்கள் இனிமேல் தலைவர்கள் யாரையும் போய் நேராக சந்திச்சு மனு கொடுக்குற மாதிரி இல்லை. மனுக்கள் கிட்டத்தட்ட போதுமான மனுக்கள் கொடுத்துட்டோம். 2014 மனுக்கள் கொடுக்குறது மட்டும்தான் வேலையாக போச்சு. எங்களோட கோரிக்கைகளை இனிமேட்டு நாங்கள் இந்த மாதிரி தான் வலியுறுத்த போகிறோம். எல்லா மாவட்டங்கள் சார்பாக இப்படி தான் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க போகிறோம். இதை செவி சாய்க்கல. பட் ஆனால் இதை செவி சாய்க்கல அப்படின்னா இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தெரியும். ஏன்னா யாருமே ஓட்டு போட மாட்டோம்னு எல்லா கிராமங்கள் சார்பும் தீர்மானம் போட்டு அந்த ஊரில் ஃப்ளெக்ஸே வச்சிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இதோட பாதிப்பு பெருசாக இருக்கும்.